காவல்துறை அதிகாரி ஐயா பாடலாமா? பாடவா? என்னத்தை பாடினேன்? குயிலினும் இனிமையான கோயில வாணி கொஞ்சம் மொழி பேச ரஞ்சிதா பாசத்துக்குரிய அருமை சகோதரி மன்னார்குடியை சேர்ந்த மன்னார்குடி எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கு குறைச்சல் இல்லை, உடம்புக்கு குறைச்சல் இல்லை. பட் ஒன் திங், வந்திருக்கின்ற நாரதருக்கு மண்டையில் மசர் இல்லை. அவனை ஒருத்தன் லண்டன்லேருந்து போனான்னு சொல்லியிருக்கேன். அவன் ஃப்ரெண்டு பள்ளிக்கூடத்தில் படித்தவன். மசர் வரலைன்னா கோழி பையன் தேனையும் போட்டு குலைச்சி அப்பிடான்ட்டு இவன் முண்டை அதே மாதிரி அப்பி பூரா புண்ணு வந்து தளத்தை பிதிக்கிட்டு தர்றேன். என் நண்பன் நண்பன் ரெண்டு பேரையும் பாரு. வையாபுரி மண் கண்டெடுத்த எஸ்பி செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது. காவல்துறைக்கு ஒரு துண்டை போட்டு விடு, அப்பதான் பிரச்சனை சால்வ் ஆகும். ஐயா இவங்க 4 பேர்த்துக்கு போடுங்கய்யா. அண்ணே போட்டு கடை கடப்பா. எல்லாரும் இழுத்துட்டு போக போறாங்க. அதுலயா அது மட்டும் தெரியுது. ஆனால் ஆற்றுக்குள்ளே ஓட முடியாது. எவனும் தண்ணிக்குள்ளே போய் நீஞ்சும் போது சட்டி ஓடாதெல்லாம் ஓடிடுவேன். அங்கிட்டு கூடிய தாளாங்க எத்தனை பேர் சட்டி ஓட மாட்டாங்க. நம்மளா சிரிச்சுக்கிற வேண்டியதே. இன்னும் என்னத்தை கொண்டு போக போகிறான், என்னத்தை கொண்டு போகணும்னு மேடைக்குள்ள வந்து என் செருப்பை காணா. எப்போ நீ போட்ட போத நோனி மைனே ஐயா கணேஷ் போல ஓட்டுறாப்லையா? ஐயா தயவு செய்து சொல்றேன், மேடைக்கு உள்ளேயும் ஆள் வேணாம். நடிகர் புறம் கட்டி விடு. சைடில் நிக்காதீங்க ப்ரோ, இவங்க சலிச்சுக்கிறாங்க. சைடில் நிக்காதே போங்க. நீதே ஏவி விட்டு வந்ததே. நீ அங்கிட்டு போனேன். இந்த ஓட்டையில் முக்காடு லேஞ்சு கட்டிட்டாங்க. சிரிச்சுக்கிற வேண்டிய வேறு வழி இல்லை. என்னத்தை கொண்டு போக போகிறேன்? அடுத்த பிறவியில் நம்ம பிறக்க போகிறோமாக்க. அண்ணன் தம்பி தான். அவனுக்கு என்ன கடுப்போ, நீர் கடுப்பா கூட இருக்கலாம். ரெடியா? ஆறுமுனிய கலையரசு தம்பி, உன் பேரை சொல்லும் போது ஒரு அம்மா பாட்டை பாடி மொத்த பேர்த்தையும் ஆஃப் பண்ணிடுறான். ஏன்னா தாய் பாசத்துக்கு பூரா கட்டுப்பட்டவாடா. நீ ஏன் அதை குறைச்சி விட்ட? கரண்ட் பிள்ளை குடிக்கணும்னா வாலி வாங்கி ப்ரோ. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி, புதுக்கோட்டை அருகாமல் உள்ள காவிரி நகர், புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள காவிரி நகரில் பிறந்தான் இந்த பப்ளு. டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். முத்தா என்ன முக்காட எடுனே. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா.
தந்தையும் உண்டு, கேடுகட்ட தந்தையும் உண்டு, கூறுகட்ட தாரம் உண்டு. கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா, கெட்டு போன தாயி எங்கோ இல்லவே இல்லை அடியாத்தா. பொண்ண போலாத்தா என்ன பெத்து போட்டா, நம்மள பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னா கதை தீராது, சொல்லி சொல்லி யாராது சொன்னா கதை தீராது. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, கண்ணீரத்தான் பார்த்தா, கண்ணீரத்தான் பார்த்தா. சூப்பர் சூப்பர். மரியாதைக்குரிய சத்திரகுடி சராகத்திலே பணிபுரியக்கூடிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு இந்த மென்னந்தி கிராமத்திலே இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை உறவுகள் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துறா. வாங்க மச்சான். மச்சான் ரொம்ப தொங்கிட்டாரடா, அவ்வளோதான். நேற்று சூட்டு அவர் என்னை பேச சொல்லிட்டாரு. அவருக்கு முன்னாடி நான் பேச முடியாது. காவல்துறை எந்த துறையாக இருக்கட்டும், அவருடைய பணியை அவங்க செய்கிறாங்க. அது நம்ம நடந்துக்கிற முறையை பொறுத்து. நீங்கள் எல்லாருமே இந்த சுதந்திரவழியின் ஆட்சி அருளோடு நல்லா இருக்கணும். மறுபடியும் ஒரு சண்டையை எதிர்பார்க்குறேன். ஏன்னா எங்கிட்ட ஒரு ஏன்னா தேன்றாட்டி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கொலை வந்துச்சுன்னா சிக்கல் தான். நீ மை செட்டுக்கு பக்கத்தில் எருத்த வச்சு விடு. நீ எதுக்குத்தான் ஜெயிச்சுக்கிட்டு, நீ எதுக்கு தான் இங்கே நிற்கிற? ஒன்று ஏதாவது சொல்லு. என்ன பங்காளி, என்ன ப்ரோ? மறுபடியும் சொல்கிறேன், இந்த சைடில் நிற்கிற ஆளை பூரா அப்புறப்படுத்துங்க. நிற்காதியா அண்ணே. மச்சான் துப்பாக்கி எங்கே மச்சான்? அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், லோடு பண்ணி வைங்க, லோடு பண்ணி வைங்க. அண்ணே துண்டு போடுறதுக்கு நிற்கிறாருண்ணே. துண்டு போடுறது நிற்கிறியா? நீ துண்டு போட நிற்கிறியா? சத்திரக்கல்ல காய்கறி வாங்க வந்தியா? துண்டுலடா கதம்பத்தை கொண்டு வர்றான். கதம்பமா போட்டு விடு. அவன் உடம்புக்கெல்லாம் இது பெருசுதே. செய்வாரு அதே அவன் குலசாமி போட்டு விடு. அந்த பிள்ளையாருக்கு போடு, இங்கிட்டு மூஞ்சூருக்கு போடு, அங்கிட்டு போடு, கருங்குளத்தை முனிக்கு போடு. எதுக்கு போட்டேனே தெரியல. இந்த மாலையை போட்டு என்ன பிரச்சனை? துண்டு இருந்தாலும் கட்டி குடிக்கலாம். இந்த கேமராவுக்கு 3 மாலையை போட்டு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு பாருங்கப்பா. நீங்கள் தான் தாய் மாவிங்க காது ஊத்துக்கு வந்திருக்காங்க. கேமராவுக்கு வேணாம், அவங்களே பாவம் டிவி கட்ட முடியாமல் வந்துடுறாங்க. போய் பெரிய தங்க மாலை ஓட்டுட்டு எதில் விட்டு வாயில இன்னும் திறந்தில்லையா அப்புறம் மாலை நிறுத்தி எங்களை கௌரவப்படுத்தி. சவுண்டே இல்லையா? என்னப்பா தண்ணிக்குள்ள போய் பாடிட்டு வர்றியா? சரிண்ணே. 2 பேரும் அம்மா பண்ணுவோம். சக்கரவர்த்தி மருமத்வான் குமரன் கோயில்பட்டி இந்திரலோக மையன் சந்திரன் சந்திரன் மிருதத்தை செய்ப்பாரு. சந்திரன் அவ்வளோதான். ஏன்னா வாரச்சிட்டு கட்டணும். நங்குன்னு அடிச்சுட்டேன். நீ என்ன செய்ய போற? மண்டி ஓடுறியே. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன். உண்மையிலே அதிரடி மன்னன் எங்கள் அண்ணன். அண்ணே நீ அடிக்கிற அடியில் ஆற்று மணலில் அப்படியே ட்ரில் போடணும். ஏதாவது செஞ்சு விடு. புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆளுண்டை செய்ப்பார்கள்.
தம்பி தங்கப்பாண்டி ஒரு பாட்டு கேட்டிருக்கேன். ஆடாத கண்டா அள வச்ச தகப்பா வணக்கம். உனக்காக பாடுறேன். எக்கோ ப்ரோ ஏத்துவேன் நல்லா. தந்தானே ரைடு உனக்கு நடே வாசிடா. ஆடாத கண்டா ஆடலிட்ட தகப்பா வணக்கமுங்கோ. நட தெரியாமத்தே யோசிக்கிறான். ஆடாத கண்டா ஆடலிட்ட தகப்பா வணக்கமுங்கோ. ஆடாம ஆட்டி வச்சு வணக்கமுங்கோ. என் காலுக்கு சலங்க இட்டு உங்க காலடிக்கு முதல் வணக்கம். என் காலட வாடுமையா உங்க கட்டளைகள் வெள்ளு வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது நிற்காது ஒரு போதும். மணித்துளி மணித்துளி மண்ணில் சங்கம் உடப்புறாவி இந்த கலங்க சங்கம். உடப்புறாவி இந்த கலங்க சங்கமும் சங்கமும் தந்தாரே. நீ என்ன நாடகத்துக்கு வராதாரு பாட்டிலே நிறுத்துங்கடா எடுத்துங்களான்ட்டு ஒரே நீர்மல் அடி அடிக்கிறாரு. இதே உன் மேல அதிசய புலாக்கா இருக்கும். ஊறி 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 தாளக்கார சண்முகம் நீ என்ன செய்ய போற? கொடுத்து வச்சது அவ்வளவே ஏன் போதும்ல. இன்னும் ஒன்றை சொன்ன நல்ல பையன் ஒன்றை சொல்லுவானா. சிறந்த முறையில் சீன் தாளம் அமைத்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை அருகாமல் உள்ள போரசகுடியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் சீன் தாளம். ஏற்கனவே இங்கே பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்கு. இது இந்த பகுதியில் ஓட்டக்கூடாது ப்ரோ, தடை போட்டிருக்காங்க. உள்ள வையா உள்ள வையா தெரியாம வச்சுக்க. ஆந்திராவிலாம் ஒருத்தனுக்கு 8 வருஷம் ஜெயிலு. இது ஓட்டக்கூடாது, இது மிதப்பு. இது நான் ஒரு பாட்டு பாடுறேன், போடுறியா? அந்த எல்லையில் 2 போட்டு போறியா? இங்கன்னு தான் போடணும். எப்படி கிசும் பண்ணாத சண்முகம். இப்போ நான் வாங்கி கொடுத்த உளுந்தபடியெல்லாம் கக்க சொல்லி ஒரு அளவு தான். மதனி மதனி மச்ச எல்லையா பாட்டே வடிக்கல ப்ரோ. அதே பாட்டு நீங்க பேசாம. மதனி மதனி மச்ச எல்லையா. ஓ ஏ இன்னும் வரல. ஏ சண்முகம் ஒரு வரைக்கும் என்ன நீ பாட்டுக்கு தொண்டி வரைக்கும் போற. குழந்தா குழந்தா எதற்கு கேக்குற? நான் ராத்திரிக்கு துணையாக வரலாமா? மண்டி போடலாமா? செக்கு 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 நீ போவேன். ஒரே ரயில் குத்துதே அங்கே போ. இந்த பாட்டுக்கு எவனாவது நங்கு நங்குன்னு அடிப்பானா? என்ன சண்முகம் டிசிப்ளின் இல்லை. ஆடல் அரசி அடுத்தவனுடைய புருஷி அடுத்தே மாட்டாடுதே. எலும்பு மருதுமணி மாதிரியே இருக்காளப்பா. இவளை என்ன வயன்றது? பொம்பளைன்னா கொஞ்சம் மிதக்க வேணாமாடா, வத்தி போயா. இந்த அதுக்குத்தான் வந்தேன், கிளந்துச்சபடியே கிளம்பிட்டேன். அப்போ அண்ணன் சொல்கிற பார்த்தா வத்து மாடாக இருக்கும். ஏனே லைட் அடிச்சுக்கிட்டே ஒரே நீர் எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்கவா? எதுக்குதே லைட் அடிச்சுக்கிட்டே தர்ற? இல்லை மொய வேட்டிக்கு வந்தியா? ஆடல் அரசி அபினிய சுந்தரி நாட்டியா தாரகை என் அன்பு மருமகள் புதுக்கோட்டை புருஷனுக்கு பழைய கோட்டை புதுக்கோட்டை ரஞ்சிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். அடிப்பா வேணாம்டா, நீ பாடுனாலும் புலந்தாப்புல இருக்கும். நகைச்சுவை மன்னன் சிரிப்புலகு எங்க அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ளே உங்களை எல்லாம் இந்த ஆத்து மண்ணுக்குள்ளே விழுந்து விழுந்து உருண்டு சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒருபடி மண்ணை கையில் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து வாமம் செய்து கொண்டிருக்கிறார் மருதங்குடி ஐயனார்.
அருளோடு மருதங்குடி ஏ மருதமணி அவர்கள் காமன் நேரத்தில் பப்பனாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி அமைப்பு எங்களது செல்வி ஆடியோஸ் மின்னந்தி உரிமையாளர் பி விஜயகுமார். செல்வி